ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இதுவரையும் ஏகே ஃபேமிலி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃபேமிலிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க பீஃப் நல்லி சூப் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சோடனே 3 ஏலக்காய், 3 பட்டை, 4 கிராம்பு, அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரியட்டும். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் இடித்து வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கலாம். இப்போ வதக்கிய பிறகு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கியாச்சு. இப்போ 3 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு தக்காளியை நறுக்கி வச்சுருந்தேன், அதை நல்லா கையால் மசிச்சுட்டு சேர்த்துக்கலாம். பிறகு 1 ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், அரை ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லி சேர்த்துக்கலாம். இதே மாதிரி நீங்கள் ஆட்டுக்கால் சேர்த்து கூட செய்யலாம், இல்லை நெஞ்செலும்பு போட்டு கூட செய்யலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்த பிறகு நான் 1 செம் தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளவுக்கு சூப் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ குக்கரை மூடி ஹையில் 1 விசில், சிம்மில் 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ விசில் போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் சூப்பு. இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லி நல்லா சூப்பராக வெந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு. இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். நல்லா கொதிக்குது. இப்போ 1 கொத்து மல்லி இலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி சூப் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது உடம்பு வலிமையாக இருக்கவங்களும் குடிக்கலாம், சளி காய்ச்சல் இருமல் இருக்கவங்களும் குடிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.